வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் போது அவருடைய ரத்தம் வேர்வையாக வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். அவர் மிகுந்த பாரத்தோடு மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்கிறார். அவர் அப்படி ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? சிலுவையிலே பிதாவை விட்டு அவர் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக இதுவரையிலும் நித்தியமாய் இயேசுவும் பிதாவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தது இல்லை. பிதாவின் மடியிலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவின் வார்த்தையாகிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு சில நிமிடங்கள் பிதாவும் அவருக்கும் இருந்த ஐக்கியம் முறிக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நன்றாக கவனியுங்கள், பாத்திரம் நீங்க வேண்டும் என்பது இயேசுவின் சித்தம். எந்த பாத்திரம்? பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாமல் போக போகிறது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படி என்று சொல்றாரு. அது என்ன பாத்திரம்? பிரியமானவர்களே, சிலுவையிலே பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட போகிறது. பூமி எங்கிலும் அந்தகாரம் வருகிறது. அப்போதுதான் இயேசு சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மனுஷருடைய எல்லா பாவத்தையும் எடுத்து இயேசுவின் மீது போட்டுவிட்ட தேவன், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத தேவன், அவர் இயேசுவின் மீது இருந்த பாவத்தை அவர் பார்க்காமல் இயேசுவை கைவிட்டார். இயேசு அதனாலே தான் சொன்னார், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நீங்களும் நானும் கைவிடப்பட வேண்டியது, ஆனால் உனக்காக எனக்காக இயேசு கைவிடப்பட்டார். அந்த பாத்திரத்தை தான் கெத்செமனேலே இயேசு அழுதார். இயேசு கிறிஸ்து கோடி கோடி தடவை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற சிலுவைக்கு போவதற்கு அவர் சிந்தையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரு நொடி கூட பிதாவை விட்டு பிரிவதற்கு அவர் சிந்தை உள்ளவராக இல்லை. இயேசுவானவர் அந்த இடத்திலே அவர் கதறுகிறார். அவருடைய வேர்வை ரத்தமாய் வெளியே வருகிறது. காரணம் என்ன? பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற ஐக்கியம் பிரிக்கப்பட போகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் பாவத்தில் சம்பளம் மரணம். கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஆதாமை நோக்கி சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனால் ஆதாம் சாப்பிட்ட உடனே செத்தாரா? இல்ல. ஆதாம் 900 சில்லறை வருடம் அவர் வாழ்ந்தார். இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாவாய். அந்த நாளில் ஆதாம் செத்தாரா? இல்ல. அப்ப தேவன் சொன்னது என்ன? என்ன சாவு? தேவனுக்கும் அவருக்கும் இருந்த ஆவிக்குரிய மரணம் ஆதாமுக்கு நிகழ்ந்தது. தேவனுக்கும் அவருக்கும் இருந்த ஐக்கியம் பிரிக்கப்பட்டது. தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருந்த ஐக்கியம் பிரிவினை உண்டாயிற்று. அதைதான் வேதம் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் வரையிலும் அவன் அந்த ஆவிக்குரிய மரணத்திலே தான் இருக்கிறான். பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவை விட்டு அந்த ஐக்கியம் பிரிக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய மரணத்தை இயேசு கிறிஸ்துவும் சந்தித்தார். உனக்காக எனக்காக.